நாவல் தலைப்பு கடைசி உறவு. அத்தியாயம் 1. பொன்னம்பட்டி என்ற சிறிய கிராமம். மாலை நேரங்களில் மின் வெட்டும், மழை பெய்தால் மண்ணின் வாசனை வீசும், நெல் வயல்கள் வரை நீளும் ஒரு அமைதி நிலம் அது. அங்கேதான் வசந்த் என்பவன் தன் தந்தை முருகேசன் மற்றும் சித்தி செல்வியுடன் வாழ்ந்து வந்தான். வசந்த் 10 வயதுதான். ஆனால் முகத்தில் பெரியவர்களின் அமைதி, கண்களில் பசிமை கலந்த வலியை பார்க்கலாம். அவனது அம்மா குறித்து கேள்வி கேட்கும் எந்த வார்த்தையும் வீட்டில் பாவமாக கருதப்பட்டது. அவள் ஓடிவிட்டாள் என்ற ஒரு சொல்லால் எல்லாம் முடிந்துவிடும். அந்த ஒரு சொல்லே வசந்தின் சிறுவயதை காயப்படுத்திய ஒரு கத்தியாக இருந்தது. முருகேசன் ஒரு மர வியாபாரி. கிராமத்திலிருந்து மரக்கட்டைகள் வெட்டி விற்று சுமாரான வாழ்க்கை நடத்தி வந்தார். ஆனால் அந்த மனிதனின் உள்ளம் காய்ச்சல் பிடித்தது போல குளிர்ச்சி இல்லாதது. அவனது குரல் சத்தமாக கேட்டால் கூட வசந்த் நடுங்கி விடுவான். செல்வி, முருகேசனின் 2வது மனைவி, ஆரம்பத்தில் மிருதுவாக இருந்தாள். ஆனால் பிறகு வசந்தை அடிக்கடி திட்டி அடித்து வேலையைச் செய்ய வைத்தாள். நீயும் உன் தாயும் ஒரே மாதிரி என்று அவள் தினமும் சொல்வாள். அந்த வார்த்தை வசந்தின் மனத்தில் ஒரு காயம் போல் இருந்தது. அவன் அம்மாவை பற்றி அவனுக்கே சந்தேகம் வந்துவிட்டது. அவள் உண்மையிலேயே நம்மை விட்டு ஓடிவிட்டாளா? ஏன்? அம்மா பற்றிய நினைவுகள் வசந்துக்கு பொன்னானவை. அவன் சிறுவனாக இருந்தபோது தலையில் எண்ணெய் தடவி முடியை முடிச்சு போடுவாள். ஒரு முறை அவளுடைய கைகளில் மண்வாசனை கலந்த சோப்பு வாசம் இருந்தது. அந்த வாசம்தான் இன்னும் அவன் மனதில் உயிருடன் இருந்தது. ஆனால் அந்த நினைவுகளை பேச யாரும் இல்லை. அப்பாவிடம் பேச முயன்றாலும் அவள் பெயரை கூட சொல்லாதே என்று சத்தமாக கத்துவார். சித்தி பக்கத்தில் நின்று சிரிப்பாள். நாள் கடந்தது. வசந்த் பள்ளியில் படித்தான். ஆனால் மனம் படிப்பில் இல்லை. வீட்டுக்கு வந்ததும் சித்தி அடிமை போல வேலைகளை செய்யச் செய்வாள். வாசல் துடை, ஆடைகள் அலம்பு, தண்ணி எடு. அவனுடைய குழந்தைத்தனம் மெல்ல மெல்ல அழிந்தது. ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது. சித்தி சாப்பாடு போடச் சொல்லி கோபமாக கத்தினாள். வசந்த் சாப்பாட்டை எடுத்து வைக்கும்போது தவறி பாத்திரம் விழுந்தது. அப்போது அவள் தண்ணீர் கிண்ணத்தால் அடித்தாள். முகத்தில் தண்ணீர் சிந்திவிட்டது. உன் தாயைப் போல நீயும் ஓடிப்போயிடு என்றாள். அந்த ஒரு வரி வசந்தின் இதயத்தை கிழித்தது. அவன் எதுவும் சொல்லவில்லை. மழை நனைந்த உடம்புடன் மாலை நேரத்தில் வீட்டின் வாசலுக்கு வெளியே சென்றான். பக்கத்து வீட்டு பையன் பாலாஜி அவனை அழைத்தாலும் வசந்த் திரும்பி பார்க்கவில்லை. அவன் கண்களில் தண்ணீர் மட்டுமில்லை, ஒரு துரோகத்தின் நினைவுகளும் இருந்தது. அம்மா உண்மையில் இப்படிப்பட்டவளா என்ற கேள்வி பதில் இல்லாமல் அவனை துன்பப்படுத்தியது. அந்த இரவு வசந்த் தூங்கவில்லை. தந்தை வந்ததும் சித்தி கதவை மூடினாள். அவன் மட்டும் வெளியில் தூங்கினான். மழை துளிகள் அவன் முகத்தில் விழுந்தது. வானம் கூட அவனுக்காக அழுவது போல் இருந்தது. அடுத்த நாள் காலை அவன் பள்ளிக்கு செல்லவில்லை. சின்ன துண்டு பையில் சில ஆடைகள், ஒரு பழைய பைசா நோட்டு, அம்மா கொடுத்த மஞ்சள் நூல். அவன் வாழ்வின் ஒரே நினைவு. நான் போய்விடுவேன், யாரும் என்ன தேடக்கூடாது என்று மனதுக்குள் சொன்னான். பகல் நேரத்தில் கிராமத்தின் வழியாக நடை போட்டான். நெல் வயல்கள் கடந்து செல்லும் போது காற்று முகத்தில் மோதியது. அவன் திரும்பி பார்த்தான். வீட்டின் கூரை மங்கலாகத் தெரிந்தது. அவனுக்கு அது சோதனையின் முடிவும் புதிய பயணத்தின் தொடக்கமும் ஆகிவிட்டது. வசந்த் பாதையில் சென்றான். ஒரு லாரி ஓட்டுநர் அவனை பார்த்து, எங்கே போறே தம்பி என்று கேட்டார். அவன் மெல்ல, வேலை தேடி போறேன் அண்ணா என்றான். அந்த லாரி ஓட்டுநர் அவனை எடுத்துக்கொண்டு நகரம் நோக்கி புறப்பட்டார். அந்த பயணத்தில் வசந்த் ஜன்னல் வழியே வெளியில் பார்த்தான். மலைகளும் மரங்களும் பின்னோக்கி ஓடுவது போல தோன்றியது. அவன் வாழ்க்கையும் அதே போல ஓடிக்கொண்டே இருந்தது. திசை தெரியாமல், காரணம் தெரியாமல். மாலையில் லாரி கோவையை எட்டியது. பெரிய சாலைகள், மக்கள் நெரிசல், வாகன சத்தம். அவனுக்கு புதிய உலகம் இது. அவன் மனம் சொன்னது, இங்காவது யாராவது என்னை மனிதனாக பார்ப்பார்களா? அவனது முகத்தில் இன்னும் குழந்தைத்தனம் இருந்தது. ஆனால் கண்களில் வாழ்க்கையின் சாயம் தெரிந்தது. அந்த இரவு அவன் ஒரு பேருந்து நிலையம் அருகே தூங்கினான். பசியால் வயிறு எரிந்தது. வானம் முழுவதும் நட்சத்திரங்கள் மின்னின. அவனுக்கு தெரிந்தது, அவனுடைய வாழ்க்கை அந்த நட்சத்திரங்களில் ஒன்று போல இருளில் ஒளிவிடும். ஆனால் யாரும் அதை கவனிக்க மாட்டார்கள். அத்தியாயம் 2.
வசந்த் கோவை நகரத்தை எட்டிய இரவு நினைவில் என்றும் பதிந்தது. பேருந்து நிலையத்தின் ஓரத்தில் படுத்திருந்த போது குளிர் காற்று அவனது கன்னத்தில் தட்டியது. கண்களை மூடிக்கொண்டு அம்மா என்று மனதுக்குள் சொல்லி உறங்கினான். அந்த இரவு முதல் வாழ்க்கை அவனுக்கு ஒரு போராட்டமாக மாறியது. அடுத்த காலை வயிற்றில் பசி குத்தியது. கடைமுன் நின்று சாமி சாப்பாடு வேணும் என்று கேட்டான். பலரும் புறக்கணித்தனர். ஆனால் ஒரு பழைய தேநீர் கடை மாமா அவனை பார்த்து சிரித்தார். என்ன தம்பி, வீட்டிலிருந்து ஓடி வந்தவனா என்று கேட்டார். வசந்த் தலையசைத்தான். சரி, இங்கே இரு. டீ கப், மேஜை துடை, சாப்பாடு கிடைக்கும். அதுதான் அவனது முதல் வேலை. அந்த தேநீர் கடை கோவை மத்திய பேருந்து நிலையத்தின் பக்கத்தில் இருந்தது. கடைக்காரரின் பெயர் மாணிக்கம் மாமா. மெல்லிய இதயம் கொண்டவர். முகத்தில் எப்போதும் சிரிப்பு. அந்த பையன் கஷ்டத்தில் இருக்கான் என்று புரிந்து கொண்டார். வசந்த் வேலை செய்தான். காலை 6 மணிக்கு எழுந்து காஃபி கப் துடைத்து பாட்டில்களில் தண்ணீர் நிரப்பி பயணிகள் வந்து போகும்போது சீராக நடந்தான். மாலை நேரங்களில் கடை மூடும்போது மாணிக்கம் மாமா அவனுக்கு சாப்பாடு வைப்பார். சில நேரங்களில் உன் வீடு எங்கே என்று கேட்பார். வசந்த் பதிலாக பொன்னம்பட்டி கிராமம் என்று சொல்வான். அதற்கு பின் எப்போதும் மௌனம். மாமா புரிந்து கொண்டார். சில கேள்விகள் பதிலில்லாமல் விடப்பட வேண்டும். நாட்கள் கடந்தன. வசந்த் கையில் சிறிது பணம் சேமிக்கத் தொடங்கினான். பையன் மெதுவாக வளர்ந்தான். ஆனால் அவன் உள்ளம் இன்னும் சிறுவனாகவே இருந்தது. அம்மா என்னை விட்டு போனாளா என்ற கேள்வியுடன். ஒரு மாலை மழை பெய்தது. பேருந்து நிலையம் நனைந்தது. குளிரில் தேநீர் கடை கூட்டம் நிறைந்தது. அந்த நேரத்தில் ஒரு இளம் மனிதர் கடைக்குள் வந்தார். சேகர், தையல் கடை வேலை பார்த்தவர். அவர் வசந்திடம் பேசத் தொடங்கினார். எப்பவுமே உன்னை இங்கே பார்க்கிறேன். பள்ளி போவியா? இல்ல அண்ணா, வேலை பண்றேன். சேகர் சிரித்தார். நான் தையல் கடையில் வேலை பார்க்கிறேன். விருப்பமிருந்தா கற்றுக் கொடுக்கலாம். அந்த ஒரு வாக்கியம் வசந்தின் வாழ்க்கையை மாற்றியது. அடுத்த வாரம் அவன் தேநீர் கடையிலிருந்து சேகரின் தையல் கடைக்கு சென்றான். அங்கே ஊசி, நூல், துணி இவை அனைத்தும் அவனுக்கு புதிய உலகம். மறுபடி வாழ்க்கை ஆரம்பிக்கணும் என்று மனதில் உறுதி கொண்டான். சேகர் நல்லவர். வசந்தா, உன் ஒத்துழைப்பு, வேலையிலும் அமைதி, ஒரு நாள் நீ பெரியவனாகுவாய் என்று சொல்வார். அந்த வார்த்தைகள் வசந்தின் மனத்தில் நம்பிக்கையாக முளைத்தது. நாட்கள் ஆண்டுகளாக மாறின. வசந்த் 17 வயதானான். நன்றாக தைக்க கற்றுக்கொண்டான். சிறிய வேலைகளிலிருந்து பெரிய வாடிக்கையாளர்களின் ஆடைகள் வரை தைத்தான். கையில் நுணுக்கம், மனதில் அமைதி. ஆனால் இரவு வந்தால் அவன் மனம் பழைய நினைவுகளை தேடி வரும். சில நேரங்களில் மழை பெய்யும்போது அந்த சித்தியின் கோபக்குரல் காதில் ஒலிக்கும். சில சமயம் அம்மா நீ எங்கே இருக்க என்று மெதுவாகச் சொல்லி கண்ணீர் துடைப்பான். ஒரு நாள் ஒரு பெண் தையல் கடைக்கு வந்தாள். அவள் வயது 35 இருக்கும். அவளது முகத்தில் மென்மை. இது என் மகனுக்கான சட்டை, சரியாக தையுங்கள் தம்பி என்றாள். வசந்த் ஆடை அளவு பார்த்து தையலுக்கு தயாரானான். அந்த பெண் போன போது அவனுக்கு திடீரென்று பழைய நினைவுகளை மீட்டது. அம்மா என்று மனத்தில் ஒலித்தது. அந்த இரவு அவன் தூங்க முடியவில்லை. அந்த வாசம் அவனை தாய் நினைவுகளுக்கு தள்ளியது. அவன் தன்னை அடக்கிக் கொண்டான். இனி நான் அந்த பக்கத்திற்கு போக மாட்டேன். எனக்கே வாழ்க்கை உண்டு என்று நினைத்தான். ஆனால் வாழ்க்கை அவனை மன்னிக்கவில்லை. 1 மாதத்திற்கு பிறகு சேகர் திடீரென கூறினார், வசந்தா, உன் ஊரிலிருந்து பார்க்க யாரோ வந்திருக்கிறாங்க. உன்னை கேட்டு வந்தாங்க. வசந்த் திடுக்கிட்டான். யார் அண்ணா? ஒரு வயதான ஐயா. பெயர் முருகேசன்னு சொன்னாரு. அந்த பெயர் கேட்டவுடன் வசந்தின் உடல் உறைந்தது. பல வருடங்களாக அந்த பெயரை அவன் கேட்டதே இல்லை. அப்பா என்ற ஒரு வார்த்தை அவன் உதடுகளில் தானாக வந்தது. அவன் ஓடிப்போய் வெளியே பார்த்தான். சாலையின் ஓரத்தில் ஒரு மூதாட்டி மனிதன் நின்றிருந்தார். முகத்தில் பல வருட வலிகள், முடி வெண்மையாகி கைகளை நடுங்கச் செய்தது. வசந்தா என்று அவன் சொல்ல வசந்த் நின்று கொண்டிருந்தான். கால்கள் நகரவில்லை. மனதில் கோபமும் சோகமும் கலந்த உணர்ச்சி. முருகேசன் அருகே வந்து, நான் உன்னை பார்க்க வந்தேன்பா என்றார். வசந்த் திடீரென்று தலையை திருப்பி, எனக்கு நீ தேவையில்லை. நான் போன நாள் நீ என்னை தேடலையே.
முருகேசனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் தவறு செய்தேன். இப்போ சிகிச்சை எடுக்கிறேன். நிறைய நாள் இருக்காது போல அந்த வார்த்தை வசந்தின் உள்ளத்தை பிசைந்து விட்டது. அவன் நிற்காமல் வெளியே நடந்தான். ஆனால் மனதில் ஏதோ உடைந்தது. அந்த இரவு அவன் தையல் கடையிலேயே உட்கார்ந்தான். சேகர் வந்து, போய் பாரு தம்பி, சில விஷயங்கள் சொல்லாமல் விட்டால் மனசு அமைதியடையாது என்றார். மறுநாள் காலை வசந்த் தனது ஊர் பொன்னம்பட்டி நோக்கி புறப்பட்டான். வருடங்களுக்குப் பிறகு பேருந்தில் அமர்ந்தபோது காற்று முகத்தில் மோதியது. அவனுக்கு தோன்றியது, நான் என்னை விட்டு போன இடத்துக்கே திரும்பி செல்கிறேன். பேருந்து சத்தம், பயணிகள் அலறல் எல்லாம் கேட்கவில்லை. மனதில் ஒரே ஒலி, அப்பா மீண்டும் வந்தார். ஆனால் ஏன்? அவன் திரும்பி பார்க்கும் அந்த பயணம் அவன் வாழ்க்கையின் புதிய திருப்பம் ஆகப் போகிறது என்பதை அவனுக்கு தெரியாது. அத்தியாயம் 3. பொன்னம்பட்டி. பல வருடங்களுக்குப் பிறகு பேருந்து அந்த மண் வாசம் கலந்த நிலையத்தில் நின்றது. வசந்த் ஜன்னல் வழியே பார்த்தான். வயல்கள் மாறிவிட்டன, மரங்கள் மாறிவிட்டன. ஆனால் அவன் மனத்தில் அந்த கிராமம் இன்னும் பழையபடி இருந்தது. அவன் சென்ற அந்த காலத்து சிறுவனாகவே அவனது நினைவுகள் நின்றிருந்தது. பேருந்திலிருந்து இறங்கும் போது அவன் கால்கள் நடுங்கின. எதுவும் சொல்லாமல் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு விட்டான். நான் விட்டுச் சென்ற உலகம் இதுதான். வீட்டிற்கான பாதை வழியே நடந்தான். வழியில் சிலர் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இவன்தான் முருகேசன் பையனா என்ற குரல்கள் கேட்கப்பட்டன. அவன் யாரையும் பார்த்து கொண்டிருக்கவில்லை. அந்த குரல்கள் எல்லாம் தூரத்திலிருந்து ஒலிக்கும் நிழல் போல் இருந்தது. வீட்டின் வாசலில் நின்றான். சுவர்கள் பழையவை. வாசலில் தட்டும்போது காய்ந்த பூக்கள் விழுந்தன. அவனுடைய மனசு துடித்தது. கதவை திறந்தது செல்வி சித்திதான். அவள் அவனை பார்த்ததும் சில நொடிகள் மௌனம். அவளது முகத்தில் பழைய அகந்தை குறைந்திருந்தது. வசந்தா, நீயா? அவன் மெல்ல, ஆம் சித்தி என்றான். அவள் சற்று நாணத்துடன், உன் அப்பா மேலிருக்கிறார், உடல் சரியில்லை, 2 நாட்களா சாப்பிடல. அவன் எதுவும் சொல்லாமல் உள்ளே நுழைந்தான். அந்த வீட்டின் குளிர் அவனது இதயத்தை குத்தியது. ஒவ்வொரு இடமும் அவனுக்கு நினைவுகளைச் சொன்னது. அந்த மூலையில் அவன் அம்மாவுடன் விளையாடிய இடம், அந்த வாசலில் அம்மா தண்ணீர் ஊற்றிய தாலாட்டு குரல். அவன் அறைக்குள் சென்றான். படுக்கையில் தந்தை முருகேசன் மெலிந்த உடம்புடன் படுத்திருந்தார். முகம் சுருங்கியிருந்தது. ஆனால் கண்களில் கண்ணீர் குவிந்திருந்தது. வசந்தா என்று அவர் மெல்ல சொல்லினார். அந்த ஒரு வார்த்தை வசந்தின் மனத்தை உடைத்தது. பல வருடங்களாக கேட்டதே இல்லை அந்த குரல். அவன் அருகே சென்று நின்றான். நீ என்னை தேடவே இல்லை அப்பா, ஏன் வந்தாய் இப்போ? முருகேசன் கண்ணீர் வடித்தார். மன்னிச்சிடுப்பா, தவறு நடந்தது, சொல்லணும் என நினைச்சேன். ஆனால் மனசு சொல்ல விடல. அவனது குரல் நடுங்கியது. என்ன சொல்லணும் அப்பா? முருகேசன் பேச முயன்றார். ஆனால் மூச்சு திணறியது. சித்தி வந்து மருந்து போட்டு தண்ணி கொடுக்கணும் என்றாள். வசந்த் அவளை பார்த்தான். அவளது முகத்தில் ஏதோ மறைந்த வேதனை இருந்தது. சில நிமிடங்கள் கழித்து அவன் தந்தையை நிமிர்த்தி தண்ணீர் கொடுத்தான். அந்த இரவு முழுவதும் வசந்த் விழித்திருந்தான். தந்தை தூங்கிக் கொண்டிருந்தார். சித்தி அமைதியாக வெளியில் அமர்ந்திருந்தாள். நட்சத்திரங்கள் வானத்தில் மின்னின. அவன் வெளியில் வந்து அவளருகில் அமர்ந்தான். சித்தி, ஏன் நீ அந்த நாட்களில் என்னை இவ்வளவு வெறுத்தாய் என்று கேட்டான். செல்வி மௌனமாக இருந்தாள். அந்த இரவு வசந்த் அமைதியாக படுத்தான். தந்தையின் மூச்சு கஷ்டமாக கேட்டது. மறுநாள் காலை சூரியன் எழுவதற்குள் சத்தமாக மூச்சு விடும் ஓசை கேட்டது. அவன் எழுந்து பார்த்தான். தந்தை நிம்மதியாக சிரித்து கொண்டே உறங்கிக் கொண்டிருந்தார். அவன் மெதுவாக தட்டிய போது பதில் இல்லை. அந்த சிரிப்புடன் அவர் கடைசியாக மூச்சு விட்டிருந்தார். வசந்த் நின்று கொண்டிருந்தான். கண்ணீர் விழவில்லை. மனம் வெறுமையாக இருந்தது. சித்தி அவன் அருகே வந்து கையை பிடித்து அழுதாள். அவர் உன்னிடம் சொல்லணும் என நினைச்சார். ஆனா வாயில்லாமல் போச்சு. அந்த இறுதிச் சடங்கு முடிந்த பிறகு வசந்த் வீட்டில் அமைதியாக அமர்ந்திருந்தான். சித்தி அவனை பார்த்து, நீ போன பிறகு அவர் தினமும் உன் பெயரை சொல்லுவார். மனசு சாந்தி இல்லாம போனது. நான் கூட இனி இங்கே இருக்க முடியாது. வேற ஊருக்கு போகணும். அவள் வெளியேறும்போது வசந்திடம் ஒரு பழைய பெட்டி கொடுத்தாள். இது உன் அம்மாவுக்குச் சொந்தமானது. அவர் போன நாளில் அவர் விட்டு போனது. வசந்த் அந்த பெட்டியை திறந்தான்.
உள்ளே ஒரு பழைய புகைப்படம். அவன், அவன் அம்மா, தந்தை மூவரும் சேர்ந்து எடுத்த படம். அப்போது சித்தி உண்மையை சொன்னால், வசந்தா, உன் அம்மா உன்னை விட்டு போகவில்லை. நான் அவரை காதலித்தேன். உன் அம்மாவை விட்டு தனியாக என்னுடன் வர சொன்னேன். ஆனால் அவர் உன்னை பிரிய விரும்பவில்லை. அதனால் உன்னையும் கூட்டிக் கொண்டு வந்து விட்டார். நான் உனக்கு உன் அம்மா மீது கோபம் வெறுப்பு வருவதற்காகத்தான் அப்படி கூறினேன் என்று அவள் உண்மையை கூறினாள். வசந்தின் மனம் சிதறியது. கண்ணீர் மழையாக கொட்டியது. அம்மா, நீ போகவில்லை என்று அவன் தன்னைத்தான் அடக்கிக் கொண்டான். அவன் வெளியே வந்து வானத்தை நோக்கி பார்த்தான். காலை சூரியன் மேகத்தை கடந்து வெளிச்சம் விட்டது. சித்தி பக்கத்தில் வந்து, இப்போ நீ என்ன பண்ண போற என்றாள். வசந்த் மெதுவாக, உண்மையை தெரிஞ்சிட்டேன். இப்போ அவளை தேடணும், எங்கே இருந்தாலும் என்றான். அவளது கண்களில் நிம்மதி. அப்படிதான் செய். அவள் உன்னை பார்க்க ஆசைப்பட்டிருப்பாள். வசந்த் வீட்டை விட்டு வெளியே வந்தான். அவன் மனம் கனமாக இருந்தாலும் அந்த காயம் இனி வேதனை இல்லை. அது உண்மையை அறிந்த நிம்மதி. அவன் மனதில் ஓர் உறுதி. எனது அம்மா உயிரோடு இருந்தால் நான் கண்டுபிடிக்கிறேன். இல்லையென்றாலும் அவள் போகவில்லை. உண்மையில் போனது அப்பாவின் பொய்தான். வயலின் வழியே மழை துளிகள் விழுந்தது. வசந்த் அவற்றை முகத்தில் உணர்ந்தான். அது அவனது வாழ்க்கை முழுவதும் தேடிய தாய் அரவணைப்பாகவே இருந்தது. அத்தியாயம் 4. மாலை சூரியன் தாழ்ந்தது. நகரத்தின் வெளிச்சங்கள் ஒன்று பின் ஒன்றாக எரிந்தன. வசந்த் பழைய பையில் சில ஆடைகள், ஒரு மஞ்சள் நிறமான புகைப்படம், அதில் தன் சிறுவயது முகத்துடன் சேர்ந்து நின்றிருந்த அம்மாவின் சிரிப்பு, இதுவே அவனுடைய வழிகாட்டி. அவனுக்கு கிடைத்த தகவல், அம்மா, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரநகர் அருகே ஒரு பெண்கள் வீட்டில் வேலை பார்த்து வருகிறாள். அந்த செய்தி கேட்டு அவனது மனம் நடுங்கியது. இவ்வளவு ஆண்டுகளாக அவள் உயிரோடு இருப்பாள் என்று நினைக்கவில்லை. அடுத்த நாள் காலை பொது பேருந்து நிலையத்தில் வசந்த் ஒரு பழைய பேக்குடன் நிற்கிறான். பழைய நினைவுகள் அவன் மனதில் ஓடின. சித்தியின் அடிகள், அப்பாவின் குளிர்ந்த பார்வை, உன் அம்மா ஓடிப்போனவள் என்ற குரல், அனைத்தும் இன்று பொருள் இழந்தது போல் இருந்தது. அவன் சென்ற ஊரில் சிறிய வீட்டில் வேலை செய்கிற ஒரு வயதான பெண்மணியிடம் கேட்டான், இங்கே ராதா என்ற பெண்மணி இருக்கிறாரா? அந்த பெண் ஆச்சரியமாக பார்த்தாள். ராதாவா? அவள் இங்கே 10 வருடமா வேலை செய்றா. நீ யார் அவளுக்கு? வசந்த் குரல் நடுங்கியது. நான் அவள் மகன். அந்த சொல்லை கேட்டவுடன் அவள் வாயை மூடி கண்ணீர் விட்டு அழுதாள். அப்பா, அவள் மகன் நீயா? அவள் எப்போதும் சொல்லுவாள், என் மகன் என்னை வெறுக்கிறான், ஆனாலும் நான் அவனை பிரார்த்தனை செய்கிறேன்னு. வசந்த் நடுங்கும் கால்களுடன் அந்த சிறிய வீட்டுக்குள் நுழைந்தான். அங்கே வெள்ளை நிற ஆடையில் மெதுவாக நெசவு செய்து கொண்டிருந்த ராதா எழுந்து நின்றாள். அவள் முகத்தில் வருடங்கள் நிறைந்த வலி, ஆனால் அந்த கண்களில் இன்னும் மிருதுவான அன்பு. அவள் பார்த்தவுடன் ஒரு கணம் மூச்சு நிறுத்தியது போல. வசந்த். அவனும் ஒரு கணம் சொல்ல முடியாமல் நின்றான். அவன் சிறுவயதில் நினைவில் வைத்திருந்த அந்த குரல், அந்த மிருதுவான சொற்கள். அவன் குரல் துடித்தது. அம்மா, நீ எங்கே இருந்தாய் இத்தனை நாட்கள்? ஏன் ஏன் என்னை விட்டு சென்றாய்? ராதா தலையை குனிந்தாள். நான் யாருடனும் போகவில்லை மகனே. உன் அப்பா என்னிடம் சொன்னார், நான் வேலை விஷயமாக வெளியூர் செல்லப் போகிறேன், உன்னை அவருடன் கூட்டிச் செல்லப் போகிறேன் என்றார். ஆனால் சில நாட்களில் எனக்கு தெரிய வந்தது, அவர் இன்னொருவருடன் வாழ்க்கை அமைத்து கொண்டார். நான் வந்தாலும் அவர் என்னை வெறுப்பார் என்று நினைத்தேன். அதனால்தான் வரவில்லை. வசந்த் தரையில் அமர்ந்து கண்ணீர் விட்டான். அவன் குரல் முறிந்தது. அப்பா, சித்தி சொன்னது எல்லாம் பொய்யா? நீ யாருடனும் போகவில்லையா? அவள் மெதுவாக அவன் தலைமுடியை வருடினாள். அந்த நொடியே வசந்த் அவளது மடியை தழுவிக்கொண்டு அழுதான். அந்த கண்ணீர் 20 ஆண்டுகளாக காத்திருந்த துயரத்தின் வெளிப்பாடு. சில நாட்களில் வசந்த் தன் அம்மாவை நகரத்துக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவள் பழைய நினைவுகளை பார்த்து மெதுவாக நிம்மதி அடைந்தாள். ஒரு மாலையில் பழைய வீட்டின் முன் அவர்கள் நின்றார்கள். அப்பாவின் புகைப்படம் மாடியில் தொங்கிக் கொண்டிருந்தது. வசந்த் மெதுவாக அவனது புகைப்படத்தை நோக்கி பேசினான். நீ செய்த தவறு எனக்கு மன்னிக்க முடியாது, ஆனால் அம்மா திரும்பி வந்திருக்கிறாள், அதுவே போதும். ராதா கண்ணீர் விட்டு புன்னகைத்தாள். நம்ம வாழ்க்கை வலி நிறைந்தது மகனே, ஆனா உண்மை நம்மை மீண்டும் சேர்த்து விட்டது. வசந்த் அந்த மாலையில் வானத்தை நோக்கி பார்த்தான். சூரியன் மறைந்தது.
ஆனால் அந்த வானம், அந்த ஒளி ஒரு புதிய தொடக்கத்தைப் போல. உண்மை எப்போதும் தாமதமாக வந்தாலும் அது வந்தால் வாழ்வை மாற்றிவிடும்.